இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 138 அதனுடைய 8ஆம் வசனம். சங்கீதம் 138 அதனுடைய 8ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமா, வலது கரத்தை உயர்த்தி நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து இந்த மாதம் முடிக்க போகிறார். கைத்தட்டி இந்த மாதம் ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் எல்லாத்தையும் செய்து முடிச்சிருவேன்ப்பா, கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இருக்கா? நம்ம தோள் மேல ஒரு ஆள் கையை போட்டு கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரே வேர்டில் இருக்கிற மாதிரி இருக்கா? ஆமாம், உங்கள் குடும்ப காரியத்தை, கல்யாண காரியத்தை, வீட்டு காரியத்தை, பிள்ளைகளுடைய எதிர்கால காரியத்தை, படிப்பு காரியத்தை, உங்களுடைய வியாபார காரியத்தை, டோன்ட் வரி அபவுட் எனிதிங், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்குவார், யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். ஆமா, சங்கீதம் 57:2 இப்படி சொல்லுகிறது, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமா, சங்கீதக்காரன் சொல்றான், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்றாரு, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன், எனக்காக யாவையும் செய்து முடிச்சிருவார். நான் கூப்பிட்டேன்னா அவர் உடனே எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். லூக்கா 18ஆம் அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஜெபத்தை குறித்ததான ஆண்டவர் ஓமைகளை சொல்லியிருப்பார். 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. ஒரு பெண் ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியிடத்துல வந்து நின்று அவள் தனக்கான குடும்பத்துக்குரிய காரியத்துக்காக விண்ணப்பம் பண்ணுகிறாள். ஒரு காரியம், அவளுக்கு சொத்து வேணும், ஒரு ஆசீர்வாதம் வேணும், ஒரு வியாஜ்யத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினாள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்கிறதே கிடையாது, கடவுள் பயமும் கிடையாது, மனுஷ பயமும் கிடையாது, மனுஷனை கொஞ்சம் கூட மதிக்காதவன். ஆனா இந்த பெண் தினந்தோறும் போய் தேவ சமூகத்துல, இந்த விதவை அவனிடத்துல போய் தன் எதிராளிக்காக இருக்கிற காரியத்துல எனக்கு எப்படியாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க, விடுதலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போய் அவனை நோக்கி கூப்பிட்டு விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருந்தால் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நாள் இந்த அநீதியுள்ள நியாயாதிபதி தன் இருதயத்துல சிந்திக்கிறான், நான் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவன் என்று எனக்கே நல்லா தெரியும், இந்த ஊருக்கே தெரியும். ஆனாலும் இந்த விதவை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறாளே, இவள் அடிக்கடி வந்து அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இதுதான் விஷயம். வார்த்தை, கடைசி வார்த்தை 7:8, அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நியாயம் செய்யாமல் சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஆமென். ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியே தன் இருதயத்துல இவன் டெய்லி என்னை நோக்கி கூப்பிட்டுட்டே இருக்கிறாளேன்னு சொல்லி அவளுக்காக இதை செய்து முடிப்போமே அப்படின்னு தன் இருதயத்துல நினைப்பானா, உங்களுக்கு எனக்கு ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி இருக்கிறாரே, நீங்க கூப்பிட்டா உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பாரா மாட்டாரா? வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நோக்கி இன்னையிலிருந்து தொடர்ந்து கூப்பிட போகிறேன், தொடர்ந்து தொந்தரவு பண்ண போகிறேன். போன வாரமே போன மாதமே கானானிய ஸ்திரீ இயேசுவை தொடர்ந்து அலட்டி கொண்டே இருந்தா. இயேசுவோட விசுவாசத்தை பார்த்தது போல
கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மாதம் தொடர்ந்து ஜெபிக்க விண்ணப்பம் பண்ண எங்களுக்கு கர்த்தர் கிருபதாரும். அநீதியுள்ள நியாயாதிபதியே, அவளுக்கு நீதி செய்வோம் என்று தன்னை அர்ப்பணித்தது, தன் இருதயத்தில் சிந்தித்தது போல இந்த நாளில ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி இந்த 5வது மாதம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவருடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல நீடிய பொறுமையாயிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்காக எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆவியில நான் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன். யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட அவரை நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ண எந்தெந்த காரியத்திலெல்லாம் அற்புதம் நடக்க வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களோ, ஆவியானவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா, ஆமென். இங்கிலீஷ்ல இந்த எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா, the Lord will make all things complete for me. சொல்லுங்க, the Lord will make all things complete for me. ஆமென். எதையுமே அறக்குறையா செய்ய மாட்டாரு. இந்த மாசம் எல்லாம் கம்ப்ளீட்டா, முழுசா, பரிபூரணமா எல்லாம் செய்து முடிச்சிருவார். இந்த மாசம் ஒன்றும் அறக்குறையா விட மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதுவுமே அறக்குறை பெண்டிங்கே இருக்காது பிரதர். சொல்லுங்க சிஸ்டர், எதுவுமே பெண்டிங்ல இருக்காது, அறக்குறையே இருக்காது. ஆமென் சொல்லுங்க. இதை விட்டுட்டேன், அதை செய்யாம போச்சு, ஐயோ இதை மறந்துட்டேனே. நம்ம சொல்லுவோம்ல, ஐயோ உப்பை கொஞ்சம் குறைச்சி போட்டேனே, ஐயோ போச்சே உப்பு இல்லாமல் போயிட்டேன் அப்படி சொல்லுவோம்ல. அதே மாதிரி எதையாவதெல்லாம் குறை விட்டுருந்ததோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த மாதம் செய்து முடிப்பாராக. அல்லேலூயா. எனக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்த உடனே எனக்கு கண்ணுக்கு முன்னாடி நின்ன ஒரே ஒரு ஆளு தாவீது. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அவர் தன் ஜெபத்தில் அவருக்கு ஆண்டவர் செய்ததை ஒரு 3 இடத்துல நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். முதலாவது அவர் சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்க. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனமும், சங்கீதம் 43:1, சங்கீதம் 119, 154 இந்த 3 வேத பகுதியையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 24:15 முதலாவது தாவீது சொல்றார், கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக, சொல்லுங்க எனக்காக, இந்த மாதம் யாவை செய்து முடிப்பார். என்ன செய்வார்? எனக்காக வழக்காடி, சொல்லுங்க எனக்காக வழக்காடுவார். சங்கீதம் 43:1 இப்படி சொல்லுகிறது, தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடே எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். 119, 154 எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பி. கர்த்தர் இந்த மாதம் நமக்கு ஒரு காரியம் செய்து முடிக்க போறாரு. என்ன செய்ய போறாரு தெரியுமா? உங்களுக்காக வழக்காடி. எவ்வளவு நல்ல வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்காக யாருமே இந்த காரியத்துல போய் பேச ஆளே இல்லை பிரதர் அப்படின்னு இருக்கும் தெரியுமா? சில நேரம் சில பிரச்சனைக்கு, சில போராட்டத்துக்கு, சில காரியத்துக்கு சொல்யூஷன் இந்த ஒரு ஆள் பேசுறதுக்கு எனக்கு ஆள் இல்லை. எனக்காக பரிந்து பேச, எனக்காக வழக்காட யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கீங்களா? இந்த மாதம் உங்க குடும்ப காரியமா இருந்தாலும், உங்க பிசினஸ் காரியமா இருந்தாலும், உங்க வேலையா இருந்தாலும், உங்க பிள்ளைகளுக்கு காரியமா இருந்தாலும், அவரே போய் உங்களுக்காக நின்று பேசுகிற மாதமா இருக்கும். இல்லைன்னா யாரையாவது அனுப்பி கர்த்தர் பேச வைப்பார். ஆமென். நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமையா இருந்த போது ஆண்டவர் மோசேயை 4ஆம் அதிகாரத்துல தெரிந்து கொண்டு, பார்வோனுக்கு நான் உன்னை தேவனாக்குவேன், நீ பார்வோனுக்கு முன்னாடி போ, என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் விடுகிற கூக்குரலை கேட்டேன், பெருமூச்சின் சத்தம் தேவ சமூகத்துல எட்டியது என்று சொன்ன அந்த வசனம்
உடனே கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுப்பும் போது ஆண்டவர் சொல்றாரு, மோசே, என் ஜனத்துக்காக நீ போய் பார்வோனுக்கு முன்னாடி போய் நில். ஒவ்வொரு முறையும் பாருங்க, மோசே பார்வோனுக்கு முன்பாக போய் நின்று என் ஜனத்தை வனாந்தரத்துல ஆராதிக்கும்படி வழி விட்டு அனுப்பு. 5ஆம் அதிகாரத்துல இருக்கு, 6ஆம் அதிகாரத்துல இருக்கு, 4ஆம் அதிகாரத்துல இருக்கு, 8ஆம் அதிகாரத்துல இருக்கு, 10ஆம் அதிகாரத்துல இருக்கு. நீங்க அந்த அதிகாரங்கள் எல்லாம் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. 11ஆம் அதிகாரத்துல இருக்கு. மோசே அங்கே பார்வோனுக்கு முன்பாக போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக போய் நின்று வழக்காடுறான். என் ஜனத்தை வனாந்தரத்துல போய் ஆராதிக்க வழிவிட்டு அனுப்பு. போய் ஒரு ஆளு நின்று அத்தாரிட்டிவா பேசுறான். அவன் இருதயம் எத்தனை முறை கடினப்பட்டாலும் ஆண்டவர் சொல்ற, நான் அவனை கடினப்படுத்துவேன். ஆனாலும் கர்த்தர் மோசேயை கொண்டு போய் நிறுத்தி 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 அவர் வழக்காடி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே இஸ்ரவேலை விட்டு புறப்பட பண்ணினது போல இந்த மாதம் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்காக ஒருவரை கர்த்தர் அனுப்புவார். உங்களுக்கு முன்பாக ஒரு தேவ தூதனை அனுப்பி வழிகளிலே காக்கவும் அவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்க ஒரு தூதனை அனுப்புவேன் சொன்ன வாக்குத்தத்தம் யாத்ராம் 23:20 படி இந்த மாதம் உங்களுக்காக ஒருத்தர் செய்ய போறார். பிசினஸ்ல உங்களுக்காக ஒருத்தர் பேசுவார். உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க பொருளாதார காரியத்துக்காக, எல்லாவற்றுக்காக ஆண்டவர் உங்களுக்காக ஒருவரை வழக்காடும்படி. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல எனக்காக ஒருத்தர் வழக்காடுவார். ஆமென். வழக்காடுவாரா மாட்டாரா? வழக்காடுவார். யார்கிட்ட போனாலும் போய் வழக்காடுவார். சில ஆள் இருதையெல்லாம் கடினப்பட்டு இருக்கா, போய் கர்த்தர் போய் வழக்காடுவார். தைரியமா போங்க. இந்த மாசம் யாவையும் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் முடிச்சு தந்துடுவார். டோன்ட் வரி அபவுட் எனிதிங். வாக்குத்தத்தனாலே பலன் தானே நமக்கு. வாக்குத்தத்தனாலே ஒரு உற்சாகம் தானே. எவ்வளவு ஆசீர்வாதம். ஆமென். சங்கீதம் 18:47. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். 2 சாமுவேல் 22:48. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனான். எப்படியா? எனக்காக என்ன செய்வாரு? வழக்காடுவாரு. 2வது எனக்காக என்ன செய்வாராம்? பழி வாங்குவார். யாவையும் செய்து முடிப்பார். வழக்காடுறவர் மாத்திரம் அல்ல, ஆண்டவர் எனக்காக சத்துருக்களை ஒண்ணு இல்லாம இனி இந்த மாதம் நீங்க சத்துருவை தேடியும் காணாதிருப்பீர்கள். உங்களை பயமுறுத்தின, உங்களை தொடர்ந்து வந்த பார்வோன் எத்தனை வருஷம்? 430 வருஷம் பழிக்கு பழி வாங்குறாரு. ஒரு 430 வருஷமும் பார்வனை எத்தனையோ பார்வன் வந்துட்டு போயிட்டான் மாறி மாறி. ஆனா அந்த 430 வருஷத்துல என் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் சமூகத்துல என் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன், எனக்காக யாவை செய்ய போகிற தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன் என்று சொன்ன வசனத்தின்படி எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தபோது கூப்பிட்டு பார்த்த போது ஒரு நேரமும் ஆண்டவர் ஏதாவது செஞ்சிருவாரா? சிலர் நமக்கு அப்படி தோணல. இன்னைக்கு ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆள் அனுப்பி அவனை போட்டுருட்டோம் அப்படிலாம் தோணல. நமக்கு ஏதாவது செஞ்சிட மாட்டாரா அப்படிலாம் தோணல. இந்த ஆள் இல்லாம போனா நல்லா இருக்குன்னு அப்படி தோணல. பல நாளா ஆண்டவர் அப்படி செய்யறவர் இல்லை. பழிக்கு பழின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மளை தொடர்ந்து வருகிற சத்துரு. சில ஆளெல்லாம் போராடிட்டு இருப்பாங்க நம்ம கூட. நான் சொல்றேன், அந்த பார்வோன் செங்கடலின் வழியாக வந்த போதிலும் அந்த செங்கடல் பார்வோனை மூடி போட்டது. அதுக்கப்புறம் ஒரு பார்வோனின் நீ இன்று கண்ட எகிப்தை இனி பார்க்கவே கம்ப்ளீட். சொல்லுங்க, கம்ப்ளீட். இனி நீங்க தேடி பார்க்க போகிறது இல்லை. சிலருக்கு கண்ணை மூடுங்களேன், கண்ணை மூடுங்க. சிலருக்கு இந்த ஆளெல்லாம் நான் பார்க்கவே கூடாது ஆண்டவரே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கையை வைத்துங்க. நான் தான் முதல்ல கை வைத்திருக்கேன். சில ஆளெல்லாம் நான் ஆண்டவரே என் வாழ்க்கையில பார்க்கவே கூடாது. ஆமா, சோத்திரம் அப்படிலாம் நினைச்சிருக்கேன்.
சில சத்துரு, ஸ்தோத்திரம், கண்ணை தரங்க, சில சத்துரு நம்மளை தொடர்ந்து வரலாம். சில போராட்டத்தை பிஸ்னஸ்லையோ ஃபேமிலியிலையோ குடும்ப காரியத்திலையோ தொடர்ந்து நம்மகிட்ட அப்படியே இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பிஸ்னஸ்லையா, ஃபேமிலியில், ஊழியத்தில் இரிட்டேஷனா இருக்கா, டிஸ்டர்பன்ஸா இருக்கா, எரிச்சலா இருக்கா, போராடுறீங்களா? இந்த மாதம் தாவீது ஒரு வார்த்தை சொல்லார், எனக்காக கர்த்தர் பழிக்கு பழி வாங்குவார், எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். சில நேரம் சத்துருவே இல்லைன்னா நம்மளும் சரியாக மாட்டோம். உண்மையா இல்லையா? சத்துருவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சரியாகவும் நினைக்கிறீங்களா? சில ஆளை வச்சு தான் நம்மளையே கரெக்ட் பண்றார். நம்ம கேரக்டரை கரெக்ட் பண்றதுக்கு, நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றுகிறதற்கு சில சத்துரு வேணும். சத்துரு என் தலையை உயர்த்துவார், நான் வெட்கப்பட்டு போவதில்லை, என் கொம்பு சத்துருகளுக்கு முன்பாக உயரும்னா சத்துரு இருந்தா தானே என் கொம்பு உயரும். சில சத்துருக்கள், சில போராடுகிற ஆட்கள் நம்ம கூட இருக்கட்டும், ஆனா சில ஆட்கள் நம்மளை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க, டிஸ்டர்பன்ஸ். அது சில பொல்லாத ஆவி கூட இருக்கலாம், சில மனிதர்கள் கூட இருக்கலாம். நான் சொல்றேன், அவங்களை இனி தேடி இந்த மாசம் நீங்க பார்க்க மாட்டேன். கம்ப்ளீட் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார், யாவையும் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். வழக்காடுவார், பழிக்கு பழி வாங்குவார். 2 சாமுவேல் 15:34. 2 Samuel chapter 15 verse 34. நீ நகரத்திற்கு திரும்பி போய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே, உம்முடைய ஊழியக்காரனாய் இருப்பேன். முன்பு நான் உம்முடைய தகப்பனுக்கு ஊழியக்காரனாய் இருந்தேன், இப்பொழுது நான் உமக்கு ஊழியக்காரன். ரென்ரோயாகில் எனக்காக அகித்தோப்பேலின் ஆலோசனையை, எப்படி எனக்காக அகித்தோப்பேலின் ஆலோசனை அபத்தமாக்குவாய். அகித்தோப்பேல், நான் சொல்றேன், எனக்காக அவர் யாவை செய்து முடிப்பார். என்ன தெரியுமா? எனக்காக அவர் பழிக்கு பழி வாங்குவார், எனக்காக வழக்காடுவார். 3 சொல்றேன், எனக்காக அவர் சத்துருக்கள் என் மீது போட்டிருக்கிற எல்லா ஆலோசனையும் அபத்தமாக்கிடுவார். இந்த மாசம் அது நடக்கும். இட் வில் ஹேப்பன். சொல்லுங்க, சத்துரு உங்களுக்கு விரோதமா போட்டு வைத்திருக்கிற எல்லா திட்டத்தையும் கர்த்தர் ஈல் பொருளாய் மாற்றி போடுவார். வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்லா, ஆண்டவர், எனக்காக வழக்காடுகிற ஒருவர் உண்டு, எனக்காக பழிக்கு பழி வாங்குகிற ஒருவர் உண்டு. ஆமென். இந்த மாதம் உங்களுக்கு விரோதமா யுத்தம் எழும்பலாம், உங்களுக்கு விரோதமா சத்துரு எழும்பலாம், கையை நீட்டலாம், வாயை நீட்டலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், கம்ப்ளீட்டா இனி சத்துருக்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். உங்களுக்காக யாவை செய்து முடிக்க போகிற ஒருவர் உண்டு. ஆண்டவரே, எங்களுக்காக வழக்காட போகிறேன். அகித்தோப்பேலின் ஆலோசனை தேவ ஆலோசனை போல இருந்தது. ஆனா தாவீது சொல்றான், எனக்காக வழக்காடுகிறவர், எனக்காக பழிக்கு பழி வாங்குகிறவர், எனக்கு விரோதமாய் திட்டம் பண்ணின எல்லா திட்டத்தையும் இன்றைக்கு எனக்காக அபத்தமாக்கி போட போகிறேன். அல்லேலூயா. ஆமென். அகித்தோப்பேலின் ஆலோசனையை கேட்டுதான் அப்சலோம் ஜெயம் பெறுகிறதற்கு எல்லா விதத்திலும் போராடினான். ஆனா அதிராமுக்கு அவன் ஓடி போகும்போதே ஒரு ஜெபம் பண்ணிட்டே தான் ஓடுறான். ஆண்டவரே, அகித்தோப்பேலின் ஆலோசனை அபத்தமாக்கி போட்டா நல்லா இருக்குமேன்னு ஒரு ஜெபம் தான் பண்றான். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று போடப்பட்டிருக்கிறார். இந்த காலை வேளையில, இந்த புதிய மாதத்துல நீங்க எவ்வளவு கர்த்தரை நோக்கி கூப்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாரும் எழும்பி நிற்போம் வேகமா. ஆமா, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் கூப்பிடுகிற அந்நாளிலே கர்த்தர் எனக்கு செவி கொடுத்து எல்லா தீங்குக்கும் கர்த்தர் என்னை விலக்கி காப்பா. எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. எனக்காக வழக்காட போகிற தேவனே ஸ்தோத்திரம். எனக்காக பழிக்கு பழி, ஆண்டவரே, எனக்காக ஆலோசனை அபத்தமாக்க போட போகிறேன்.
ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் சத்துரு தீட்டி வைத்த எல்லா திட்டங்களையும் இல்பொருளாய் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இனி தேடியும் பார்வனை நான் காணக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. சில பிரச்சனையை நாங்க இனி தேடியும் பார்க்க கூடாது. சில வியாதியை இனி நாங்க தேடியும் பார்க்க கூடாது. சில ஆண்டவரே தரித்திரத்தை இனி நாங்க தேடியும் காணக்கூடாது. இந்த மாதம் பிசினஸ்ல இப்படி அன்று போராட்டங்கள் எல்லாம் இனி நாங்க பார்க்க கூடாது. பிள்ளைகளுடைய காரியத்துல இயேசுவின் நாமத்துல பார்க்க கூடாது ஆண்டவரே. யாவையும் எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில நீ செய்து முடிக்க போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பிசினஸ்ல, ஊழியத்துல எதுலையுமே பெண்டிங் இருக்க கூடாதுப்பா. கர்த்தரை நீ செய்து முடிக்க போகிறீர். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.